ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம், எப்படி எனில் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனுமாய் இருப்பார் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டோ? For unto which of the angels said he at any time, Thou art my son, this day have I begotten thee, and again I will be to him a father, and he shall be to me a son? இப்படிப்பட்டதான காரியத்தை எந்த தூதர்க்காவது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? Did God say such thing to any of the angels? நீர் என்னுடைய குமாரன், You are my son, இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், this day have I begotten thee. இன்றைக்கு நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்கிறதான இந்த வார்த்தையை தூதர்கள யாருக்காவது சொன்னதுண்டோ? Did God say this today have I begotten thee, this word to any of the angels? சங்கீதம் 2:7 பாருங்க, தாவீது அந்த நாளிலேயே இந்த காரியத்தை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லிவிட்டார், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிவிட்டார். சங்கீதம் 2:7. In Psalms 2:7, even at that time David had prophesied about Jesus Christ. கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். I will declare the decree, the Lord had said unto me, Thou art my son, this day have I begotten thee. ஏன் ஒவ்வொரு வார்த்தையிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனங்கள் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. எபிரேயர் நிருபத்துல In this chapter we see each and every verse things about Jesus Christ has been defined or elaborated. இரண்டாவது வசனம் தான் அதுல மிக முக்கியமான வசனம். The second verse is very important verse here. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். Hath in these last days spoken unto us by his son. இன்றைக்கு உங்களோட பேசுகிறவர் இந்த இயேசு கிறிஸ்து. The Father is speaking to us through Jesus Christ today. ஆகவே நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். So we need to hear through the word of Jesus Christ. அந்த நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தீர்க்கதரிசிகளாகிய மோசே, எலியா, ஐசாயா மூலமாக ஆண்டவர் பேசினார். In the Old Testament we see the Father spoke to people through the prophets like Moses, Elijah and Isaiah. ஆனா இப்பொழுது ஆண்டவர் குமாரன் மூலமாக நம்மோடு பேசுகிறார். Now today God is speaking to us through his son. ஆகவே அவருக்கு செவி கொடுங்கள். So let's hear to him. அதுக்கு பிறகு நம்ம இன்னும் அடுத்த 2வது 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம மத்தியிலே நம்ம கேட்கலாம். In next few verses we read why is this great importance has been given to this. ஏனா நான் சொன்னேன் அல்லவா, 2வது வசனம் தான் மிக முக்கியமான வசனம். So I told you before verse 2 is very very important. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். Hebrews chapter 2 verse 1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Therefore we ought to give the more earnest heed to the things which we have heard, lest at any time we should let them slip. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Therefore we ought to give the more earnest heed to the things which we have heard. ஏன் ஒவ்வொரு வசனம், இந்த எபிரேயர் 1வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படியாக அவர் உயர்த்தப்பட்டார், அவர் நமக்கு என்ன செய்தார், ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறது. இன்னும் நீங்க வாசித்து பார்ப்போமானால் ஒவ்வொன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறதான வசனங்கள் தான். So every verse in chapter 1 we see what Jesus Christ did to us, what works he did to us, how he is exalted, how he received the great name. It has been said completely about him. ஒவ்வொரு வசனத்திலே சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தான் இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Why everything has been given to us, the reason we see in chapter 2 and verse 1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். Lest at any time we should slip, give heed to it more carefully. 2வது வசனம் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. For if the words spoken by angels were steadfast, and if every transgression and disobedience received a just recompense of reward. என்னென்ன தேவதூதர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனதற்கு தண்டனை பெற்றிருக்கிறார்கள். The Father spoke through the angels, when they disobeyed it, they have received the punishment. ஆனா இப்பொழுது நமக்கு பேசுவது யார்? Today who is speaking to us? நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மோடு பேசுகிறார். Through Jesus Christ the Lord is speaking to us. 3வது வசனத்திலே வாசிக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களால் உறுதியாக்கப்பட்டதுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் அசட்டையாய் இருப்போமானால். Verse 3, how shall we escape if we neglect the so great salvation which at the first began to be spoken by the Lord and was confirmed unto us by them that ஆண்டவரே heard him. பேசியிருக்கிறார். அப்ப ரட்சிப்பை குறித்து தேவதூதர்கள் அல்ல, ரட்சிப்பை குறித்து யார் பேசியிருக்கிறார்கள்?
தேவனே ஆண்டவரே பேசியிருக்கிறார். Not the angels but the Lord himself had spoken about the salvation. இந்த பூமியில இருக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிரசங்கத்திலும் அவர் என்ன சொன்னார்? நித்திய ஜீவனை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, ரட்சிப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து திரும்ப 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 இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். When Jesus Christ had lived in this world, he spoke. His preaching dealt about the salvation and eternal life. Salvation and eternal life. இதை குறித்து அவர் பேசியிருக்கிறார். He has spoken about this. முதலாவது கர்த்தர் மூலமாய் நமக்கு அறிவிக்கப்பட்டு, First it was told to us by the Lord. அப்ப சுவிசேஷமே, ரட்சிப்பின் சுவிசேஷம் முதலாவது யார் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? So through whom we சொல்லுங்க. received the gospel of salvation? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. Only through Jesus Christ. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, First spoken by the Lord. பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. And was confirmed unto us by them that heard him. அதை உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்றார்? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் அதை உறுதிப்படுத்தினார். So he confirmed it with signs and wonders and with great miracles. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் ரட்சிப்பு. Only through Jesus Christ salvation is possible. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு. Only by the blood of Jesus Christ we can receive forgiveness of sins. இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து இயேசுவை விசுவாசிப்பதின் மூலமாக தான் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை பெற முடியும். Only by hearing and obeying and trusting the Jesus Christ we can receive the eternal life. ஆகவே ஆண்டவர் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். So God has given us such a great salvation. நம்முடைய பாவங்களை மீட்கும்படி, நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும்படி அவரே நமக்காக ஜீவனை ஒப்புக்கொடுத்து விட்டார். To purge our sins from us he gave himself. இவ்வளவு மேன்மை உள்ளதான தேவன், Such a great God. அவர் நமக்காக செய்திருக்கிறார். He has done it for us. ஆகவே நீங்கள் பெற்றதான ரட்சிப்பு எவ்வளவு பெரிது. So how great is the salvation அதை which you have குறித்து நீங்கள் received. அசட்டையாயிராமல், You should not despise it. அதை குறித்து நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். We need to be careful. நான் போக போக இந்த எபிரேயருடைய நிருபத்தை குறித்து நம்ம வாசிக்க நீங்கள் கேட்க புரிந்து கொள்வீர்கள். அநேக எச்சரிப்பின் செய்திகள் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. As we keep on reading this epistle, we'll understand great warnings has been given. எச்சரிப்பின் செய்தி, Messages of warning. எபிரேயர் என்ற நிருபத்திலே என்ன இருக்கிறதுன்னு கேட்டா நீங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். If we ask what is written in Hebrews, we need to say warning has been given. எச்சரிப்பின் செய்திகள், The messages of warning. அநேக எச்சரிப்பின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Many warning messages has been given. அவையெல்லாம் நமக்காக, Everything has been given to us. நம்மை பூர்ணராக மாற்றுவதற்கு. For us to be made perfect. அதேதான் நம்ம தீமோத்தேயுவிலே வாசித்தோம். That's what we read in 2 Timothy. நம்மை பூர்ணராக மாற்றுவதற்காக ஆண்டவர் எச்சரிப்பின் செய்திகளை கொடுக்கிறார். For us to be made perfect, God is giving us the warning messages. இன்றைக்கு நாம் வார்னிங் மெசேஜ் 1 முதல் செய்தி, அதாவது எபிரேயர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதான முதல் எச்சரிப்பின் செய்தியை இந்த 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே நாம் பார்த்தோம். So we saw the first warning message in Hebrews 2 first 4 verses. முதலாவது ஆண்டவர் மூலமாக அறிவிக்கப்பட்டதான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். We have received the salvation first spoken by the Lord. ஆகவே அந்த ரட்சிப்பை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நாம் காத்துக்கொள்வோம். So we need to guard this salvation very carefully. ஆண்டவருக்கு பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, When we obey the word of God, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார். the Lord will confirm his word to us அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். through signs and wonders. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து நீ ஏற்றுக்கொண்டதான, நீ கீழ்ப்படுகிறதான, இல்லாவிட்டால் இந்த சத்தியம் சரியானது என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டுவார். The Lord will work signs and wonders in your life and confirm the word which you have accepted. ஆகவே நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். So let's hear the word of God. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. We should not slip away from what எபிரேயர் we have heard. 1வது வசனம், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். Lest at any time we should let them slip. அவைகளை விட்டு விலகாதபடிக்கு, Lest by any time we should slip from them. நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிப்போம். We need to be more careful and diligent. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless us.